ஹலோ காய்ஸ், இது உங்கள் கைத்தமிழ் அனிமே. இன்றைக்கி நாம் பியாண்ட் த டைம் கேஸ் அனிமேவோட 11th எபிசோடை தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ தண்ணியில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு கேண்டி வருது. அதே மாதிரி ஒரு வாய்ஸும் கேட்குது. சூக்கிங், நமக்கு இந்த தடவை ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு, எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவனுக்காக சுவையான உணவை கொண்டு வரேன், எனக்காக வெயிட் பண்ணு, மறந்துடாத. அப்போ அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துகிறாங்க. இதை பார்த்து தான் ஹீரோ கனவுலேருந்து வெளியே வந்துடுறான். அப்போ ஹீரோவோட மண்டைக்குள்ளே இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, நான் கண்டிப்பாக ஒரு கடியை திருப்பேன், அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், மறந்துடாத சூக்கிங், இப்படியெல்லாம் ஹீரோவோட மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு சாங்ஸன் வரான். பிரதர், ஏன் நீங்கள் எப்போவுமே வேலையில் மூழ்கி இருக்கீங்க? சரி, அதை விடுங்க, என்கிட்ட ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. அதுதான் அப்கிரேட் செய்யப்பட்ட பிரிச்சுவல்ஸ். இது பிளாக் கார்ன் பீஸ்ட் உடம்பால் உருவானது. இதுதான் தப்பிச்சு போகிறதுக்கான வழி. அதுக்கப்புறம் இதுதான் ஃபெயில் பண்ணுற இடம். இது கப்பல் நகர்த்தவும் பயன்படும், பாதுகாக்கவும் பயன்படும். இது என்னோட ஒரிஜினல் டிசைன் எப்படி இருக்குது? இதுதான் உண்மையான 4th லெவல் பிரிச்சுவல் வெசல். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? நல்லா தான் இருக்குது. ஆனால் சீனியர் பிரதர்கிட்ட வெறும் 200 பிரிச்சுவல் ஸ்டோன் தான் தந்தான். அதை வச்சு இது கண்டிப்பாக வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. எதுக்காக இது எனக்கு? நீங்கள் ரொம்ப ஷார்ப்பு தான். நீங்கள் கேப்டன் கிட்டே வெசல் வாங்க காசு கொடுத்தீங்க. அவர் என்ன அப்ரோச் பண்ணார்? அவர் சாதாரண ஆட்களுக்கு உதவி பண்ண மாட்டார். அதனால தான் நான் என்னோடய பங்காக கொஞ்சம் உதவி பண்ணுறேன். இதை கேட்டதை ஹீரோ தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. தயவு செஞ்சு என்னோடய கழுத்தை மட்டும் குறுக்குறுன்னு பார்க்காதீங்க. இல்லைலாம், நான் எதுவுமே சொல்லலை. உங்களோட கண்ணு கூட எனக்கு கொண்டு வர மாட்டேங்குது. நான் தேவையில்லாமல் கொல்ல மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ தேங்க்ஸ் இன்னொரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ அவன் ஃபார்மேஷனில் கையை வைக்க அந்த இடத்துக்கு டேபிள் பெஞ்செல்லாம் வருது. இதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். அப்போ ஹீரோக்கு ஒருத்தனை கொல்லணுன்னு ஆர்டர் வருது. இதை கேட்டதையும் ஷாக் ஆகிறான். அடுத்த சீனில் ஸ்குவாட் 6 தான் காட்டுறாங்க. இன்றைக்கி இரவு நைட் ஹவுஸ் கூட முடிக்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்கணும், ஏன்னா நமக்கு இன்றைக்கி பெரிய வேட்டை காத்துட்டு இருக்குது. அடுத்த சீனில் எல்லோரும் நைட் ஹவுஸ் எடுத்துக்க போகிறாங்க. அப்படியே கேப்டன் 6 எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். இந்த இடத்துல மொத்தம் 17 ஐடியோட் இருக்குது. அதனால் டீம் 6ம் கிரவுண்ட் யூனிட் 3யும் ஒன்றா போங்க. நம்மளோட டார்கெட் நைட் ஹவுஸ் மேனர். மொத்தம் 25 எனிமி இருப்பாங்க. அதில் 2 பேர் கமாண்டர். அவங்க கியூ கண்டிஷனில் பீக்கில் இருக்காங்க. ஒரு கில்லுக்கு 10 பிரி ஸ்டோன் தருவோம். எந்த டீம் கமாண்டரை கில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 பிரி ஸ்டோன் தருவோம். அடுத்த சீனில் அந்த 2 கமாண்டரும் காட்டுறாங்க. யாரை ஒருத்தன் தனியாக கமாண்டரை கொல்றானோ அவனுக்கு 80 பிரி ஸ்டோன் தருவோம். நம்மளோட மிஷனோட நோக்கம் என்னென்னா டார்கெட்டை கொல்றது, உயிரிழப்பை குறைக்கிறது. ஆனால் ஒன்று, இந்த மிஷனில் நம்மளோட எதிரி நைட் ஹவுஸ் மட்டும் கிடையாது. நிறைய அட்டாக் ஹீரோ டீம் மேலே விழுது. அப்போ எல்லாரும் வழி அப்படின்னாச்சு வாங்க உள்ள போகலான்னு கூப்பிட்றோம். அந்த நேரத்தில் ஒருத்தன் பவுண்டரி டிவிஷன் உள்ள வந்துடுச்சு, வாங்க இங்கேருந்து போகலாம்னு கூப்பிட்றான். அப்போ அந்த இடத்துக்கு பவுண்டரி டிவிஷனோட 3rd கேப்டன் வரான். அது மட்டும் இல்லாமல் இவன் தான் மெர்மைட் பிரின்சஸ். அப்போ அவன் எல்லாரையும் கொல்ல சொல்கிறான். அதே மாதிரி எல்லாரையும் கொல்றாங்க. அப்போ நம்ம டீமில் இருக்க ஒருத்தன் 3rd டீம் உள்ளே வந்துடுச்சுன்னு ஹீரோ கிட்ட சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ எல்லாரையும் சேர்த்தி கொண்டுறான். அப்போ ஒருத்தனோட கழுத்தையே உடைச்சிட்டுறான். இதை பார்த்து ஒருத்தன் பயந்து அங்கேருந்து ஓடி போயிடறான். அப்படியே சீனை மூவ் பண்ணி கேப்டன் கிட்ட தான் காட்டுறாங்க. அப்போ ஒருத்தன் தப்பிச்சு போக நம்பர் 6 அவனை கொண்டு வர்றான். அடுத்த சீனில் ஹீரோ எல்லாருக்கிட்டையும் இருந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ ஒருத்தன் மூவ் ஆக இதை கண்டுபிடிச்சி அவனை நோக்கி வெப்பனை அனுப்புகிறான். ஆனால் அவர்லேருந்து தப்பிச்சிடுறான். நீ எப்படி என்னை கண்டுபிடிச்ச? நீ நல்லா தான் ஒளிஞ்சிருந்த, ஆனால் நீ அதை ஒழுங்காகவே செய்யலை. நீ சின்ன பையன், நீ சாக போகிற. நான் தான் நைட்டோட கமாண்டர் ஸ்னேக்னு கத்துறான். அப்போ அவன் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ வாட்டர் பவரை யூஸ் பண்ணி அந்த பவரை டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். அப்படியே அவனையும் அடித்து பறக்க விட்டுறான். அப்போது ஒரு பிளேடு ஹீரோ அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ அதுலேருந்து டாச் பண்ணிடுறான். அந்த இடத்துக்கு 3rd கேப்டன் வரான். அப்போ ஒரு மட்டும் ஹீரோ கிட்ட இவன் தான் மெர்மைட் இளவரசன், இவன் அவனோட அம்மாவோட கிளானை யூஸ் பண்ணி டேரெக்டாக கிரவுண்டு யூனிட் 3க்கு கமாண்டராக வந்துட்டான். இவன் கியூ கண்டிஷனில் பீக் லெவலில் இருக்கான். அப்போ ஸ்னேக் தப்பிச்சு போக இதை பார்த்து இளவரசன் அட்டாக் பண்ண போக, ஆனால் ஹீரோ அது என்னோட கில்லுன்னு சொல்லிவிட்டு அவனை அட்டாக் பண்ணிவிட்டு பறந்து போய் ஸ்னேக்கை போட்டு தள்ளிடுறான். அப்போ மெர்மைட் எதுக்காக என்னோட கிரெடிட்டை எடுத்து நான் சண்டைக்கு வரான். ஆனால் ஹீரோ எதுவுமே கண்டுக்காமல் அவனோட சேடவை அவன்கிட்ட கொண்டு போக அந்த நேரத்தில் நம்பர் 6 அதை தடுத்துறான். இந்த கிரெடிட் டீம் 6 சொந்தமானதுன்னு சொல்கிறான். ஞாபகம் வச்சுக்க, நான் மறக்க மாட்டேன்னு ஹீரோவை பார்த்து மறைச்சிட்டு போகிறான். நல்ல வேலை செஞ்சேன், சும்மா அவனையே கதற விடுற. சரி, 100 பிரிஸ்டோனை கூட. இதை கேட்ட ஹீரோ காசு இல்லைன்னு சொல்கிறான். அப்படியா, எனக்கு கொஞ்சம் கடன் கொடுக்கலாம் இல்லை? ஏன்னா நான் அந்த பிசிமேன் கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிருக்கீங்கள. இதை சொல்லிட்டு வில்ல மாதிரி சிரிச்சுட்டு போகிறான். இவன் நல்லவனா கெட்டவனானே கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஹீரோ அடுத்த டார்கெட்டை மார்க் பண்ணுறான். அடுத்த சீனில் அந்த மட்டும் ஹீரோ கிட்ட நீங்கள் கொன்ன எல்லா உடலையும் கலெக்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறான். அது இல்லாமல் நீங்கள் எனக்கு டீச் பண்ண முடியுமா? இதை கேட்ட ஹீரோ எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போகிறான். அவன் நிறைய குழந்தைங்க அங்கே அடித்து வச்சுருக்காங்க. இதை பார்த்து ஹீரோ எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுறான். அப்போ ஒரு சின்ன பையன் மட்டும் மியூட்டேட் ஆகியிருக்கான். ஒரு தாத்தா சொன்னார், இந்த பீட்டர் எப்போ ரீஸ்டோர் ஆகுதோ அப்போ நான் சரியாயிடுவேன்னு. எனக்காக என்னோடய சிஸ்டர் வீட்டில் காத்துட்டு இருக்கா. இதை கேட்ட ஹீரோ அவனுக்கு சின்ன வயசில் நடந்ததை நினச்சி பார்க்குறான். அங்கே பார்த்தா அந்த சின்ன பசங்களையெல்லாம் சாப்பாடு தருவாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோ அந்த சின்ன பையனுக்கு ஒயிட் பில்லர் தரான். அப்போ ஹீரோ அந்த சின்ன பையன்கிட்ட உயிரோட இருன்னு சொல்லிட்டு போகிறான்.
அடுத்த சீனில் ஹீரோ மற்ற 3 பேர் கூட சேர்ந்து தான் சாப்பாடு சாப்பிட வந்திருக்கான். அப்படியே எல்லாரும் நான் இங்கே சேர்ந்துருக்கேன் அங்கே சேர்ந்துருக்கேன்னு கதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வானவெடியெல்லாம் வெடித்து பயங்கரமாக பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ ஜூவோ கிங்பங் ஹீரோ கேட்டேன், நீ ஷாப்பில் பில்ஸை விற்றதை நான் பார்த்தேன், அதான் சின்னதாக மெடிசன் ரிமைனிங் டெக்னிக்கை தரேன், எப்போவுமே கேர்ஃபுல்லாக இரு, மெடிசனால் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்குன்னு அதே பண்ணாத, அது பின்னாடி பிரச்சனையே வரும், அதேமாதிரி மெதுமெல் என்கிட்ட பார்க்காத, உங்ககிட்ட எப்போவுமே பாய்சன் இருக்கும். அப்போ ஹீரோ அவங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை கொடுக்க, ஆனால் அவன் அது வேணான்னு சொல்லிடுறான். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அந்த நேரத்தில் ஒருத்தன் லீதியுமே திட்டிகிட்டு இருக்கான், ஏன் இப்படி பண்ணுற பொருளெல்லாம் தொடாதுன்னு திட்டிகிட்டு இருக்கான். இதை ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஒருத்தர் 2 பக்கெட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போகிறான். அப்போ 2 பசங்க அதை எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. திரும்பவும் அவங்க வரான். இதை பார்த்ததும் அந்த குழந்தைங்க அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அடுத்த சீனில் திரும்பவும் லீதிமையை தான் காட்டுறாங்க. அவன் ஒன்றும் திட்டிகிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோ மறைக்க அவன் அதை பார்த்து பயந்துடுறான். அப்போ அவன் சரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போமான்னு சொல்கிறான். பாரும்போது ஹீரோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போகிறான். இதை கேட்ட லீதியுமே ஹீரோவே பார்க்குறான். அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அடுத்த சீனில் ஹீரோ அந்த கேண்டியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் சின்ன வயசில் நடந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போ நிறைய குழந்தைங்க எனக்கு ஒரு கேண்டி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் இது எவ்வளோன்னு கேட்குறாரு. அவனும் 4 காயின்னு சொல்கிறான். ஆனால் அவர்கிட்ட வெறும் 3 காயின் தான் இருக்குது. இதை கொடுத்துட்டு ஒரு கேண்டியை வாங்கிக்கிறாரு. அப்படியே எல்லாருக்கும் ஒரு பீஸாக எடுத்து கொடுக்குறாரு. கடைசியாக ஒன்று மீதம் இருக்குது. அப்போ அவர் ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டையும் கூப்பிட்றாரு. அப்போ அவர் கேண்டியை கொடுக்க, ஆனால் 2 பேர் இருக்கிறதுனால ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உடனே அவர் 2 உடைச்சி அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. அப்போ அவர் எப்போவுமே கற்றுட்டு இருக்கணும், அப்போ தான் ஷேடோவிலேருந்து வெளியே வர முடியும்னு சொல்கிறாரு. இதை நினச்சி பார்த்துட்டு ஹீரோ அந்த கேண்டி முன்னாடி நினச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு மட்டும் வரான். முன்னையும் சின்ன பையனாகவே இருக்கான்னு சொல்கிறான். திரும்பவும் அடுத்த சீனில் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, இதை கண்டிப்பாக நம்மளோட பிறந்த நாளில் மட்டும்தான் சாப்பிடக்கூடியதாக இருக்கணும், இதை நான் தரையில் புதிச்சு வைக்கிறேன், இது மாதிரி நிறையா வரும், அதுக்கப்புறம் நம்ம குப்பையில் இருக்க உணவையெல்லாம் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. இந்த சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. அப்போ அவரோட நடந்து போக உள்ளே பார்த்தா லீ இருக்கிற மாதிரி ஹீரோவுக்கு தெரியுது. அதனால் உள்ளே போய் பார்க்குறான். ஆனால் அது லீ கிடையாது. என்ன சின்ன பையன் வைன் வேணுமா? இதை கேட்ட ஹீரோ எதுவும் பேசாமல் அங்கேருந்து நடந்து போகிறான். அப்படியே அடுத்த சீனில் ஹீரோ கப்பலில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கான். மாஸ்டர் பாய், சூசி, லுவானியா, நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் கேப்டன் லீ, உங்களுக்கு பிடிச்ச எல்லா பொருளும் இங்கே இருக்குது, ஆனால் நீங்கள் இல்லைன்னு வருத்தப்படுறோம். நான் இந்த 7 பிளேட் ஐஸில் சேர்ந்துட்டேன். எனக்குன்னு தங்க இடம் இருக்குது. இன்றைக்கி நான் நைட் ஹவுஸ் கூட கொண்டேன். அது இல்லாமல் நிறைய காசை சம்பாதிக்கிறேன். ஆனால் நான் ஒன்றும் டெஸ்னி ஃப்ளவரை மட்டும் கண்டுபிடிக்கல. அப்போ ஹீரோ அந்த வைனை குடிச்சிட்டு இரும்பிட்டு இருக்கான். அப்போ ஹீரோக்கு பக்கத்தில் லீயே உட்காந்து சிரிக்கிற மாதிரி தோணுது. இந்நேரத்தில் ஹீரோ சேஸ் அடிக்க போக நாங்கள் பார்த்தா யாருமே இல்லை. அப்போ ஹீரோ வானத்தை பார்த்து, கேப்டன் லீ, உங்கள் ஆன்மா சாந்தி அடையிட்டோன்னு சேஸ் அடிக்கிறான். அடுத்தது அம்மா, அப்பா, அண்ணா, இது உங்களுக்குன்னு குடிக்கிறான். திரும்பவும் ஊற்றி இது மாஸ்டர் பாய்க்குன்னு குடிக்கிறான். கடைசியாக இது எனக்கு, ஏன்னா எனக்கு என்னோட பிறந்தநாள்னு குடிக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு மட்டும் வரான். தனியாக குடித்தா ஃபன்னாக இருக்காது, சேர்ந்து குடித்தா தான் ஃபன்னாக இருக்குன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் உள்ளாவான்னு கூப்பிட்றான். நான் அந்த கடையில் நீ நிற்கிறத பார்த்தா தான் வாங்கிட்டு வந்தேன். சரி அதை விடு. 7 பிளேட் ஐஸில் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் காடை சவுண்ட் பண்ணாலும் போட்டு தள்ளிடுவாங்க. எனக்கு புரியுது உன்னோட சின்ன வயசு காலம் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு. அப்போ ஹீரோ அவனோட சின்ன வயசு காலத்தை நினச்சி பார்க்குறான். நான் கூட ஸ்கேவஞ்சராக இருந்திருக்கேன். எனக்கும் பசியை பற்றி தெரியும். அது இல்லாமல் நான் செய்யக்கூடாத நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கேன். அதில் ஒன்று நம்மளோட நண்பன் வழி, இல்லைனா தனி வழின்றது. அப்போ ஹீரோ திரும்பியும் படத்தை நினச்சி பார்க்குறான். எனக்காக நீ வெயிட் பண்ணு, நான் சீக்கிரமாக வந்துடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து பண்ணு சாப்பிடுவோம், மறந்துடாத. திரும்பவும் அந்த மட்டும் சொல்கிறான். அவங்க எல்லோரும் செத்துட்டாங்க. சரி, உனக்கு யாருனா இருக்காங்களா? அப்படி யாருனா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்போ ஹீரோ தண்டர் ஸ்குவாடை பற்றி நினச்சி பார்க்குறான். இப்போ இந்த ட்ரிங்கை குடி, அப்போ தான் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அப்போ ஹீரோ ட்ரிங்கை குடிக்கிற மாதிரி கிட்ட கொண்டு போயிட்டு கீழே வச்சிடறான். ஏன் எதுக்காக குடிக்கல? சீனியர் என்னை கொல்ல பார்க்குறீங்களா? ஜூனியர் என்ன காமெடி பண்ணுறீங்களா? அட்டாக் பண்ண வர, ஆனால் அவனால் அட்டாக் பண்ண முடியல. இது எப்படி உன்னால் முடிஞ்சு? அப்போ அந்த கைப்பிடியில் பாய்சன் இருக்கிறத காட்டுறாங்க. ஸ்டார்டிங்லேயே ஜாங்தான் சொல்லியிருப்பான், ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கலாம்னு. ஆனால் ஹீரோ அதை வச்சு வேறு பிளான் போட்டிருக்கான். அப்போ ஹீரோ கொல்ல ரெடியாக இருக்க, அவனும் தன்னோட பவரை வெளியே கொண்டு வந்து அட்டாக் பண்ண, ஆனால் ஹீரோ எல்லா டென்ட்டுகளையும் வெட்டிடுறான். அப்போ அவன் தப்பிச்சு போக, ஆனால் ஹீரோ அவனோட வாட்டர் பவர் மூலம் அவனை பிடிச்சிடுறான். அவனும் என்னை விட்டுதான், எனக்கு ஃபேமிலி இருக்குன்னு கெஞ்சிடறான். ஆனால் ஹீரோ எதுவுமே கேட்காம போட்டு தள்ளிடுறான். அதே மாதிரி அவனும் செத்து போயிடும். நம்ம ஹீரோக்கும் நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றி தானே இருக்குது. அப்போ ஹீரோ அந்த கேண்டியெல்லாம் எடுத்து கடலுக்குள்ளே போட்டுடுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.